அதேபோல் மனை மாற்றத்திற்கு யாரேனும் முயற்சிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது வீடு மாற்றம். இப்போ வாடகைலாம் இருப்பாங்க. சென்னைலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 வருஷம் அங்க இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க மாறியிருப்பாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அங்க இருப்பாங்க. அப்படியே அத ஒரு இட சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரினா இடமாற்றங்கள் ஏற்படுறது, வீடு மாற்றங்கள் ஏற்படுறது. அதற்கும் இந்த காலகட்டம் அமைப்புண்டு. யாராவது அந்த ஐடியாஸ்ல ட்ரை பண்ணீங்கன்னா, அந்த காலகட்டத்தில மாற்றங்கள் ஏற்படும். தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம். ஆனால் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். அல்லது அவரோட உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதுல நீங்க விட்டு கொடுத்து போகணும். ஆனா தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கவலை வேண்டாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு இன்கிரிமெண்ட்டா இருக்கலாம், ப்ரமோஷனா இருக்கலாம், இந்த மாதம் கிடைக்குங்கிற மாரி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஆனா கிடைக்காது. பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளோ அல்லது பெரிய பெரிய மனிதர்களினுடைய உதவிகளோ உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த முடியும். ஆக அன்பு நண்பர்களே, கொஞ்சம் நல்ல உயர்வான மனிதர்கள் அல்லது கொஞ்சம் செல்வாக்கானவர்கள், அவர்களினுடைய ஆதரவோ அல்லது உதவியோ அல்லது தொடர்போ இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் சிலவற்றை சாதித்துக் கொள்வீர்கள். சரிங்களா? திடீர்னு ஒரு விஷயம், அதை இவர் மனசு வச்சா நமக்கு முடிச்சு கொடுத்துடலாம். ஆனால் செய்வாரா செய்ய மாட்டாருன்னு தாங்கிட்டே கேட்பீங்க, ஹெல்ப் கிடைச்சிடும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்கிறவங்க பண்ணுங்க. ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை விடுங்க. இந்த 3 நீங்க சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதம் வேற எங்கும் பெரிய தொந்தரவுகள்ல சிக்க மாட்டீங்க. கவலைப்படுறதுக்கான அவசியமே இல்ல.